ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மா. என்னடா நான் வந்து பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே டிப்ரெஷன், அப்படியே எப்படி சொல்கிறது, என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கடுப்பாக எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என்னால் ரொம்ப முடியலை, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன். அது எதனாலனே தெரியல. ஈவினிங் வரையும் நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ பிரச்சனை தேவையில்லாமல் நம்மளே மைண்டுக்குள்ளே போட்டு எதையாவது யோசிப்போம்ல, அந்த மாதிரி யோசிச்சு எனக்கு அப்படியே என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நம்ம எப்பயும் போலயே நான் இல்லை, அது தெரியுதா? ஃபேன் வேற இவ்வளோ நேரம் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லாமே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாக வந்து நான் என்ன செய்கிறது? அதனால அப்படியே ரொம்ப பிரச்சனையாக எனக்கு முடியவே இல்லை. சரி போய் பாப்பாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கிளம்பிட்டு இருக்கிறேன். நம்ம வந்துட்டு அபிகிட்டையும் நான் சொல்லலை. போய் பாப்பா இருடா, ஜட்டி போடுறா, போடு நீனே திருப்பு. நம்ம வந்துட்டு இன்னும் அபிகிட்டையும் சொல்லலை. சரி பாப்பா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இரு. பாப்பா வந்துட்டு கன்சீவாக இருக்கிறா. ஸோ அவளையும் அப்படியே வந்துட்டு சர்ப்ரைஸாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீர் போட்டு வரேன். இப்போ தாத்தா போய் போட்டோம், கதவு சத்திட்டு நம்ம அப்படியே பாப்பாவையும் போய் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். பாப்பாவை பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. எதனால் இருக்குன்னே தெரியல. ஸோ அதனால் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9 மணி ஆகிடுச்சி. நான் பஸ்ஸில் போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து படுத்தனா என்னால் எந்திரிக்கவே முடியல. நான் எந்த ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுத்துகிட்டு போகல. தச்சுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறேன். எத்தனை நாள் அங்கே இருக்க போகிறேன் என்னன்னு தெரியல. ஒரு 4 ட்ரெஸ் மட்டும் எடுத்து சொல்லி வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். நான் இப்படியே தான் போகிறேன். நான் என்னத்த நைட்டில் போய் மேக்கப் பண்ணிக்கிட்டுன்னு ரொம்ப நான் ஏதோ வளர்றேன்ல. ஆனால் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்துட்டு எப்பயுமே ஜாலியாக தான் இருக்க போகிறோம், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நானே வந்துட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் நானே பண்ணிக்கிறேன். வீடியோ முன்னாடியாவது நான் கொஞ்சம் சிரிக்கிறேன். நார்மலாக பேக் கேமரா பார்த்தீங்கன்னா நான் அப்படியே டல்லாக இப்போ ஒரு 2-3 நாளாகவே வந்துட்டு அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. அவ்வளோ டிப்ரெஷன், அப்படியே மைண்டுக்குள்ளே தேவையில்லாமல் என்னென்னமோ ஓடி என்னென்னமோ நடக்குது, என்னை சுற்றி என்னென்னமோ நடக்குது. ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ அதெல்லாம் தேவையில்லை வீடியோவில். ஸோ வந்துட்டு இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போகலாம்? வாங்க. தச்சுக்கும் உடம்பு சொல்லலாம். தங்கம் ஸ்கூல் போயிட்டு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு உடம்பு சரியில்லை. வந்துட்டு தங்கம் ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? 1 2 5 என்னமோ சொல்றான். சரி கைஸ், நம்ம வந்துட்டு ஃபுல்லா வீடியோக்குள்ள போங்க. இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்பதான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் இது மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், தம்பியை பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டேன். அவங்க உடனே தம்பியை பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் வந்துக்கிறேன், தம்பியை பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்டா, நானும் தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. எங்க போனாலும் இந்த அம்மாவும் என் கூட தொத்திக்கிட்டு ஒரு நீ தான் வர சொன்னியா? அது காரணம் நீ தானா? நீ தான் காரணம். அதை கை குட்டி கையை வச்சுக்கிட்டு நான் தான் காரணமா? ஏப்பா அதனால அம்மா வராங்களோ. ஸோ அபிக்கு வந்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும். அபிக்கு நான் வர்றது சர்ப்ரைஸாக இருக்கும், அம்மா வர்றது இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும். சரி அப்படியே வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாப்பாவை பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு தெரியல. ஸோ நான் பார்க்கலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு. சரி போய் கிளம்புங்க. டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ட்ரெயினில் போகும்போது நான் மீதி விளாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். என்னோட மைக்கை வேற காணும், எங்கே வச்சேன்னு தெரியல, அதையும் தேடிட்டு இருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஓகே லாஸ்ட்டாக நம்ம கேரளா தான் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எந்த ஊரும் பெருசாக நான் போயிட்டு வரல. ஆனால் அதில் யார் பேக்கில் போணுச்சு, எங்கே போணுச்சு எதுவுமே தெரியல. அம்மா கை வலிக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ தான் இறங்கி பஸ் விட்டு இறங்கி நடந்து போயிட்டுருக்குறோம். நான் எப்படி இருக்கேன் பாரு. வீட்டில் போய் பார்க்கலாம் என்ன பண்ணுதுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ என்ன பண்ண போறாங்க ஆன்ட்டி? என்னம்மா எங்கம்மா இங்க வந்த? எப்படி இருக்கீங்க? இல்ல என்ன ரெண்டு ஊரு நிறைய ரெண்டு ஊரு நிறைய ஊரு இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மா வண்டி ஓட்ட போறாங்க. என்ன இருக்குது? மண்ணா? நம்ம ஓட்டுல மண்ணா இருக்குது. இப்ப கார் பாத்தீங்கன்னா அம்மா நம்ம ஓட்ட போறாங்க. ஹாய் ஹாய், நான் இப்ப கார் ஓட்ட போறேன். நீங்க எல்லாரும் பாருங்க. ஆமா படுக்க ஓட. ஆமா அசத்த வந்தீங்களா? லெஃப்ட் கால் தான் வச்சாங்க. லெஃப்ட் காலை வைக்கிறது ஏற்கனவே வலது கால் வச்சு ஏறி சரி. சொல்லுங்கப்பா. சொல்லுங்க பாவா. அண்ணி சீட் தலங்க முன்னாடி. ரொம்ப தள்ளாதீங்க. கரெக்டா தாண்டி உங்களுக்கு ரோடு தெரியுதா? நல்லா தெரியுதுப்பா. ஓகேவா? அந்த ஆக்சிலேட்டர் மட்டும் அழுத்திராதீங்க ஆண்டி. பாபா வைங்க. டோர் ஃபர்ஸ்ட் டோர் சாத்திக்கணும். சாத்தியாச்சுப்பா. பெல்ட் பண்ணணுமா பாத்து? பெல்ட் வேணா விடுங்க. இது அழுத்திக்கோங்க. இது நல்லா அழுத்துங்க. நல்லா அழுத்துங்க. முற்றல கழுத்துங்க. அழுத்திட்டீங்களா? சரிம்மா. போலாமா? பொறுமையா கலடுங்க. மெதுவா எடுங்க. பாபா டகோ எடுங்கமா. அப்படி போ. வெரி குட். பாபா டகோ அங்க ஸ்டார்ட் பட்டன் அமுத்துங்க. இது எடுத்துடலாமா? பொறுமையா எடுங்க. அத கால் பொறுமையா. ஏய் எட விடுங்க. கால்ல இறங்கப்பா. ஏய் அம்மா அந்த லாஸ்ட் கீழ வைங்க. கட்ட வரல பொறுமையா அமுத்துங்க. அது ரொம்ப போசுதுன்னா வண்டி ஃபாஸ்டா போகும். பொறுமையா கூட முடியல. இப்போ இது அமுத்துங்க. ரெண்டாவது ஆண்டி அங்க வர எதுக்கு போதுடா கார்? அது அமுத்தாதீங்க அந்த பக்கம் இருக்குது. போதுரா வண்டி. ஃபர்ஸ்ட் கியர்ல கத்துறாங்கச்சா. ஃபர்ஸ்ட் கியர்ல வண்டி இதா கிளட்ச் அமுத்துங்க ஆண்டி. நல்லா அமுத்துங்க. நல்லா முற்றால கொண்டு. நல்லா அமுத்துங்க. இன்னும் நல்லா அமுத்துங்க. உனக்கு கால் போட்டு டைமா ஓட்ட தெரியாதா? தெரியாதுடா வாக்கு. இப்ப கத்துக்கறாங்க. அந்த மாடு கொஞ்சம் காமிங்க ஆண்டி. ஒரு நம்மள மாதிரி ஆள் வரதுல தான் மாடு ஓரமா கட்டி வச்சிருக்காங்க. கிளட்ச் நல்லா அமுத்துங்க ஆண்டி. இது அமுத்துங்க. கிளட்ச் நல்லா அமுத்துங்க. ஸ்டீம் ஒன்னு ஓட்டாமா? இருங்க நிப்படாதீங்க. போங்க. அது வந்து நீங்க பொறுமையா விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வண்டி மூவ் ஆகும். நல்லா அமுத்துங்க. இப்போ ஸ்டார்ட் பட்டன் அமுத்துங்க. இது பாருங்க. இதா? பொறுமையா எடுங்க. அது வந்து காலை உனக்கு காடை ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாதா? வளைங்க. அப்படியே பொறுமையா வளைங்க. காடை ஓட்ட தெரியாத ஓட்டு மாத்தடிமா? ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாதா? ப்ரெஸ் கொடுங்க. அப்பதான் வண்டி கொஞ்சம் மூவ் ஆகும். அந்த லாஸ்ட்ல இருக்கிறது அந்த பக்கம். இந்த பக்கம்